மிகப்பெரிய விஐபிகள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. எனவே உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டா ஜாதக ரீதியாக பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்களும் பலன் பெறுவீங்க. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 விதமான கிரக நிலைகள் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. ராசியிலேயே ராசிதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் புதன் பகவானும் ஆட்சி பலம் பெற்றுள்ளனர். மேலும் குரு பார்வையானது சந்திரன் மீதும் புதன் பகவான் மீதும் விழுகிறதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக அமைப்பெறுவீங்க. நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப கடினமான வேலைகளை கூட இன்றைய தினம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது தடைகள் எல்லாமே அதன் மூலமாக அகன்று கண்டிப்பாக உங்களது காரியங்கள் வெற்றியில் பெற்று மன நிம்மதியை பெற முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க தன்னம்பிக்கை அப்படின்ற மந்திரத்தோட கட்டுப்பாட்டுல இருப்பீங்க. எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். அனைத்து விதமான காரியங்களும் வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பா இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. பணம் மூலமாக நிறைய பலன்கள் அடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக இந்த தினம் அமைப்பெறுங்க. ஏன்னா வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுது. இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களை கட்டுப்படுத்திக்கணும். அது என்ன அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா மென்மையா நடந்துக்கணுங்க. நீங்க கடுமையா குழந்தைகள்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சங்கடப்படுவாங்க. அது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தராது என்பதால் கண்டிப்பாக குழந்தைகளிடம் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப மென்மையா நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. பக்குவமா எடுத்து சொல்ல வேண்டியது கருத்துக்களை ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களது மனு குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில சில ஏமாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரை நீங்கள் ஏமாற்றும் வகையில் நடந்து கொள்ளாதீர்கள். பின்பு அதற்காக நீங்கள் வருத்தப்பட நேரிடலாம். இன்றைய தினம் அலுவலக பணிகளிலும் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் கண்டிப்பாக மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலையில் இன்றைய தினம் நிலவுங்க. இன்றைய நாள் முழுவதும் உங்களது தன்னம்பிக்கை உதவியால் நீங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெறுவதனால இன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறக்கூடிய ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ரொம்ப களிப்போடு இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலும் உங்களது ஓய்வு நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் சில திடீர் கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால அந்த பிளான் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்கள் ரொம்ப வருத்தப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் 3ஆம் நபர் தலையீடு கண்டிப்பாக உங்களது பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் இன்றைய தினம் வெளிநபர் ஒருவரை நீங்கள் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில் நடுவில் புகுந்து சண்டை போட்ட அனுமதிக்காதீர்கள் நண்பர்களே. அதற்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு அதை நீங்க செய்வீங்க. எனவே திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் மிகப்பெரிய நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சில பெரிய மனிதர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அந்த அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. மனதிற்கு இனிமையான உதவிகள் அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. சில விஷயங்கள் கடினமான விஷயங்களை கூட அவர்கள் உதவியால் நீங்கள் செய்துவிட முடியும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக
2 பெனிஃபிட்டுங்க. ஒண்ணு என்னன்னா, தினசரி நமது ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமா தேடி வந்துகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பா அது அமையும். 2வது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா அமையுங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம இந்த மீனப்புள்ளி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் கலர், வெள்ளை நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது மீனராசி நண்பர்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு உணவு உற்பத்தி சார்ந்த விவசாயம் மற்றும் வேளாண்மை துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேம்படுத்துவதற்கான, அதாவது உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. பாசன வசதிகள் கண்டிப்பாக இந்த தினம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்னைக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு உண்டு. குறிப்பாக உங்களது தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய நபர்கள் அறிமுகமாகறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள அது உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் புதுசாக இன்னைக்கு நீங்கள் சில விஷயங்களை ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. புதிய லட்சியங்களை உருவாக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க. எனவே வாகனம் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நல்ல லாபத்தை ஈற்றிக்கொள்ள முடியுங்க. உங்க மனதுல புதுசா ஒரு லட்சியம் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் புதிய ஆசைகள், லட்சியங்கள் உங்களுக்கும் பிறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமையப்படுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உங்க தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்கள் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அனைவருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மீண்டும் நாளைய தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.